பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு ஏசப்பா ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்ன தெரியுங்களா? உபாகமம் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 8வது வசனம் என்னவென்றால், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் உன் கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், யாரெல்லாம் ஐயோ நான் ஆசீர்வாதமா இல்லையே, என் குடும்பத்துல நான் என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணுமே, எனக்கு என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, குடும்பத்தை நடத்த முடியலையே, குடும்ப பொருளாதார நெருக்கடியா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏசப்பா உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உங்க களஞ்சியங்கள் நிரப்பப்படும். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பமும் ரசமும் குறையாதபடிக்கு அவர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறது, என் பையனை பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமே, படிப்பு காரியம் இப்படி பிரச்சனை இருக்குது, நான் கடனை எப்படி கட்டுவேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் கலங்கி கொண்டிருக்கலாம். குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்க களஞ்சியங்கள்லாம் நிரப்பப்படும், உங்க பொருளாதாரம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதே போல நீங்க கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏசப்பா உங்க கூட இருப்பதுனால நீங்க கையிட்டு என்னெல்லாம் வேலை செய்கிறீங்களோ, அது விவசாயமா இருக்கலாம், நீங்க வெளியில வேலைக்கு போலாம், அது வீட்டு வேலையா இருக்கலாம், எந்த வேலையா இருந்தாலும் உங்க கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதே போல நீங்க இருக்கிற தேசத்துல நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்க இருக்கிற இடத்துல, பட்டணத்துல தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக நான் செபிக்கிறேன். செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. இந்த நாட்களையும் கூட யாரெல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் களஞ்சியங்கள்லாம் நிரப்பப்படும்படிக்காய் செபிக்கிறேன். அவங்க கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காய் செபிக்கிறேன். அதே போல யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு ஃபீஸ் கட்ட முடியலையே, என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலையே, என் குடும்பத்தை நடத்த முடியலையே, நான் வேலைக்கு போக முடியல சொல்லி யாரெல்லாம் புலம்பி கொண்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்காய் செபிக்கிறேன். அவங்க இருக்கிற இடத்துல, அவங்க வீட்டுல ஆண்டவரே அப்பா, அவங்க குடும்பத்துல ஆண்டவரே அப்பா, இதோ அந்த பட்டணத்துல அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்காய் செபிக்கிறேன். நீங்க அப்படியாய் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.